ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு லாங் வீடியோல உங்க எல்லாரையும் திரும்ப மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான விளாக் தான். என்ன விளாக்ன்னு ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன விளாகுன்னு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஷார்ட்ஸ்ல ஆல்ரெடி நான் இந்த காஸ்டியூம் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பெருக்கு விளாக் தான். எங்க ஊர்ல டிஃப்ரெண்ட்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. காவிரி ஆறு வரும் இல்லையா? அத பேஸ் பண்ணி இந்த செலிப்ரேஷன் இருக்கும். அத நான் ஃபுல்லா டீட்டெயில்டா உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. போயிட்டு வா. வில்லேஜ்ல இந்த ஃபங்க்ஷன் இவ்ளோ ஸ்பெஷலா தான் இருக்கும். எல்லாரும் முதல் நாள் நைட்லேருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம சிட்டில செலிப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்ச கயிறு மாத்தி ரொம்ப சட்டிலா முடிச்சுருவோம். ஆனா வில்லேஜ்ல அப்படி இல்ல. எங்க ஊர்ல நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன். ஆடிப்பெருக்கு 18ஆம் பேருனா அது ஒரு மிகப்பெரிய திருவிழா ரேஞ்சுக்கு எல்லா லேடீஸும் டிஸ்கஸ் பண்ணி ஸ்பெஷல்னு சொல்லியே ஆகணும். இதுல வந்து ஜென்ஸோட ரோல் ரொம்ப ரொம்ப கம்மி. உண்மையா சொல்லணும்னா ஜென்ஸ்க்கு ரோலே கிடையாது. ஒன்லி லேடீஸ் மட்டும் தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நீங்களே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சுத்தி ஒரு ஜென்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லேடீஸ் மட்டும் தான் இந்த ஃபங்ஷன் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் போட்டுரு. கண்ணு வைக்கலாம். வாங்க வாங்க வாங்க. இந்த ஃபங்ஷனை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே நான் குடுக்காம, வசிய நாங்க மார்னிங்கே கிளம்புங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டோம். அங்க வந்து பார்த்துட்டு, "இன்னும் யாருமே இல்ல. என்ன ஏன்டா கூட்டு வந்தீங்க? நான் என்னடா பண்ணேன்? செவனேன்னு எங்க மாமனார் அப்பவே சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எங்க அப்பா நைஸா நான் வரலன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. இங்க வந்து பார்த்துட்டு வசியும், "ஓகே நான் கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிட்டு நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு நிழல தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா என்னன்னா, எந்த அளவுக்கு தண்ணிய சேமிச்சு கொண்டு வந்து திரும்ப அந்த ரவுண்ட் எண்டுல அபிஷேகம் பண்றோமோ, அந்த அளவுக்கு அவங்க சிக்கனமா இருப்பாங்களாம். என் கையிலலாம் ஒரு சொட்டு கூட மிஞ்சல. எல்லாமே கீழ ஊத்திருச்சு. மேடம் வந்து நல்லா சிக்கனமா இருப்பாங்க. அதனால அவங்க கையில நெறையவே இருந்துச்சு. ஆ இந்த தாலி எல்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்றோம் இல்லையா? மாங்கல்யம். அத வந்து கடைசியா வந்து அந்த குரூப்லயே இருக்க பெரியவங்க வந்து எல்லாருக்கும் போட்டு விடுவாங்க. அப்புறம் இது வந்து லாஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னா, இந்த கயிறு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இந்த மாரி மஞ்ச கயிறு எல்லாருக்கும் கட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கொண்டு வந்த அரிசி, அந்த அவல் அது எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மேடம் பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு ஒரு போஸ் குடுக்குறத. இனியா இஸ் கியூட். நம்ம கேர்ள்ஸ்க்கு எல்லாமே கழுத்துல நூல் கட்டுற மாதிரி, ஜென்ட்ஸுக்கு கையில கட்டுவாங்க. லாஸ்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் எல்லா ஃப்ரூட்ஸு அவங்கவங்களுக்கு தேவையானத எடுத்துட்டு, பேலன்ஸ் இருக்கிறத 3 இலையா பிரிச்சு, அந்த 3 இலையும் இந்த மாரி தண்ணீல விட்டுருவாங்க சூடம் ஏத்தி. அதுக்கப்புறம் தான் இருக்கு இந்த சீனு. அப்போலாம் சின்ன வயசுல நாங்களும் போய் இது மாரிலாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அது ஒரு ஸ்வீட் மெமரீஸ். 18ஆம் பேருன்னா அப்படி ஒரு ஆர்வமா கிளம்புவோம். நெறைய பேர் மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயி வருவாங்க. நான் கூட ஒரு டைம் எக்ஸ்ட்ரா ஜடைலாம் போட்டு பூ வச்சுலாம் போயிருக்கேன். அப்படிலாம் பண்ணிட்டு கடைசியா அந்த விநாயகர் கோவில்ல சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்ல வந்ததுக்கப்புறம் எங்க ஊர்ல 18ஆம் பேர்னா கண்டிப்பா வந்து நான்வெஜ் தான். இந்த டைம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லா வேலையும் பிரிச்சு குடுத்துட்டேன். அப்பாவுக்கு வந்து இனியாழையும், நிலனையும் பார்த்துக்கிற வேலை, வசிக்கு பூண்டு உரிக்கிற வேலை, சந்தியாவுக்கு காய்கறி கட் பண்ற வேலை, அம்மாவுக்கு அரிசி கிளீன் பண்றது, அந்த வேலையெல்லாம். மட்டனும் எடுத்திருந்தோம். மட்டன் நான் முன்னாடியே செஞ்சு முடிச்சுட்டேன் வீட்டுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் வெளியில வச்சு பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொடியா, பருப்பு பொடி, அப்புறம்
அவ்வளோதான். கொஞ்ச நேரம் தம்மில் போட்டு எடுத்தா பிரியாணி ரெடி. ரெசிபி எல்லாம் கேட்காதீங்க. நானே ஒரு குத்து மதிப்பாக தான் பண்ணேன். பட் பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கும் என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை காமிச்சிட்டு தான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.